பேசி கேக்குதாப்பா? சார் சார் அன்னைக்கு அது ஏதோ ஸ்காலர்ஷிப் ரினியூவல் ஃபார்ம் பத்தி ஆமாம். சொல்லியிருக்கீங்க, அது என்ன சார்? இன்னொரு ரிப்பீட் பண்ணுங்க சார். படிச்சு பார்க்கலையாப்பா நீங்க? சார் அது நாளைக்கு வந்து கூட பண்ணிக்கலாமா சார்? என்னம்மா? நாளைக்கு காலேஜ் வந்து கூட பண்ணிக்கலாமா சார்? நீ ஆபீஸ் வந்தாப்பா அந்த டாக்குமெண்ட் நீ ஆபீஸ் வந்தா கொடுக்கணும். அதை கேட்டு டாக்குமெண்ட் இருக்கு தெரியுமா? சார் அன்னைக்கு அனுப்பிச்சிங்களா சார், போட்டோ அதுலேயே இருக்குங்க சார். அதான்ப்பா, அது கேட்டு டாக்குமெண்ட் எல்லாம் வந்து பார்த்துட்டு நீ என்ன பண்ணும், காலேஜில் நீ சப்மிட் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஓகேவா? நீ ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு அந்த என்ன கம்யூனிட்டி கேட்டகரியோ அது அந்த பேஸ் வைஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு என்ன டாக்குமெண்ட் அதை அப்படியே என்ன பண்ணி பின் பண்ணி கொடுத்துரு. ஆஃபீஸில் தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? இப்போ கடைசி அந்த அந்த டெட்லைனுக்கு டேட் கொடுத்தாங்கப்பா, அதுக்குள்ள நீ என்ன பண்ணிக்கோ, அந்த இதை முடிச்சிருமா சார்? சொல்லு. கேட்க மாட்டேன், கொஞ்சம் கேட்க மாட்டேங்குமா வாய்ஸ்? நீ இப்ப பேசுறானா எனக்கு கிளியராகவே இல்லை. சார் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் இது இருக்குங்க சார், மார்க் ஷீட்டு. சரி. அது வந்துட்டு காலேஜ் ஆஃபீஸ்ல தான் சார் இருக்கு. நம்ம இது நம்ம கிட்ட எஸ்என்கேஜ் டிபார்ட்மெண்ட் இருக்குப்பா, இல்லாட்டி நம்ம ட்ரிபிளிட்ட இருக்கும். எனக்கு தெரியல, எனக்கு ஆனால் மார்க் ஷீட் வந்துச்சு. தேர்டுக்கும் ஃபைனலுக்கும் என் மார்க் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா கையில் தான் இருக்குது. செகண்டரிக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. இல்லை, நீங்கள் காலேஜ் வாங்க, நான் கேட்டு சொல்கிறேன் எங்கே இருக்கு. எஸ்என்கேஜில் இருக்கா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் கேட்டு சொல்கிறேன். நீங்கள் காலேஜ் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மார்க் ஷீட்டையும் நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம். ஃபஸ்ட் மார்க் ஷீட் வந்துச்சு, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். செகண்டரிக்கு வந்துச்சா என்னன்னு தெரியல. ஃபைனல் இயருக்கு தேர்ட் இயருக்கு வந்திருக்குது. செகண்ட் இயருக்கு வந்துச்சா எனக்கு தெரியல. நான் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? ஸ்காலர்ஷிப் ஓகேவாப்பா, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த டேட்டுக்குள்ளே முடிச்சிருங்கம்மா. ஸ்காலர்ஷிப் மிஸ் பண்ணிடாதீங்க சார். ஹாஸ்டலும் நேரில் வந்து தான் இது பண்ணுமா சார்? ஆமாம், இப்போ நேரில் வந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாள் வந்து நேரில் வந்து நீ இந்த வேலையை முடிச்சிடு. ஓகே சார். ஓகேவா தம்பி? நான் நோட் எடுத்துக்கோமா. இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம தேர்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ தேர்ட் யூனிட் வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், இம்பார்ட்டண்டான யூனிட்மா. ஓகேவா? கரெக்டு தானே சொல்லு. தேர்ட் யூனிட் பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்மா. அதே மாதிரி தேர்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகேவா? தேர்ட் யூனிட் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். ஓகேவா? ஸோ நோட் இதை எடுத்துக்கோங்கம்மா. ஸோ நோட் எடுத்துக்கோம்மா. இந்த வட்டம் ஸ்கிரீன்ஷாட்ல எதுவும் பண்ண வேணாம்ப்பா. ஸோ நோட் எடுத்துக்கோ. இன்னைக்கு எழுதுற அப்படியே என்னப்பா பண்ணிக்கோ, அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிடு. ஓகேவா? இன்னைக்கு எழுதுறத அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணிடு. ஆல்ரெடி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தோம்ல, 4th அசைன்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தேன் தேர்ட் இன்டர்னலுக்கு. என்ன கொடுத்தேன்? ஹாஃப் ஆர்டர் ஃபுல் ஆர்டர் அந்த தானே கொடுத்துருந்தேன். அதானப்பா கொடுத்துருந்தேன். ஹாஃப் ஆர்டர் ஃபுல் ஆர்டர் தானே கொடுத்துருந்தேன். அதானப்பா கொடுத்துருந்தேன். 4th அசைன்மெண்ட் என்னப்பா கொடுத்தேன்? 4th அசைன்மெண்ட் என்ன கொடுத்துருந்தேன்? சப்மிட் பண்ணிருந்தீங்க. கொஞ்சம் சப்மிட் பண்ணிருந்தீங்க. ஒரு 10 பேர் நம்ம சப்மிட் பண்ணிருந்தீங்க. தேவேந்திர என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன்? நீ கூட சப்மிட் பண்ணியிருந்தேன். என்ன அசைன்மெண்ட்? கடைசியாக என்ன அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண? சார் கடைசியா வந்துட்டு அந்த இதுதான் சார், அது கோடு கன்வெர்ட்டர்ஸ். கோடு கன்வெர்ட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சப்மிட் பண்ண சொல்லல. அது ஒரு ஹாஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர், ஹாஃப் சப்ட்ராக்டர், ஃபுல் ஆர்டர், ஹாஃப் ஆர்டர், ஃபுல் சப்ட்ராக்டர். ஃபுல் ஆர்டர் தான் சார் கொடுத்தீங்க. அதாம்மா, அந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிக்கோ, கூல் கிளாஸ் ரூம்ல சப்மிட் பண்ணிடு. ஓகேவா? அசைன்மெண்ட் 4 போட்டுக்கோ. ஓகேவா? அதாவது இந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்குல்ல, அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் 4 என்ன பண்ணுங்க, நேம் கொடுத்து எல்லாம் நல்லா கவனமா கேட்டுக்கோ. அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு அசைன்மெண்ட் 4 நேம் கொடுத்து அதை என்ன பண்ணுங்க, கூல் கிளாஸ் ரூம்ல என்னப்பா பண்ணிக்கோ, அப்லோட் பண்ணி விட்டுரு. ஓகேவா? மறந்துடாத. 4th அசைன்மெண்ட். ஓகேவா? அன்னைக்கு நம்ம எழுதுன நினைக்கிறேன், இந்த இதில் தான் எழுதுனேன். நீ அப்படியே காப்பி பண்ணியிருப்பீங்க. கடைசி இது மட்டும் எனக்கு ஃபுல் சப்ஸ்கிரைப் மட்டும் நான் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தேன். ஓகேவா? சரிப்பா, சப்மிட் பண்ணிடு. ஓகேவா? அதே மாதிரி இன்னைக்கு நேரத்தில் வந்து பார்த்தோன்னா ஜேகே இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபிளிப்ஃப்ளாப் மாதிரி நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதையும் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு சப்மிட் பண்ணிங்க. ஓகேமா? ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, இப்போ என்ன பண்ணிக்கோங்க, பேப்பர் எடுத்து நோட் பண்ணிக்கோங்கம்மா. பேப்பர் நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகேப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட்ப்பா. ஸோ தேர்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, சிங்க்ரனஸ் சீக்வென்ஷியல் சர்க்யூட்ஸ். ஓகேம்மா. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா நம்ம காம்பினேஷன் சர்க்யூட் தான் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோன்னா காம்பினேஷன் சர்க்யூட் தான் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா சிங்க்ரனஸ்.
சிங்க்ரனஸ் சீக்வன்சியல் சர்க்யூட். ஓகேமா, சிங்க்ரனஸ் சீக்வன்சியல் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் யூனிட்டுக்கான ஹெட்டிங். ஸோ இதில் என்ன பார்க்க போறோம்னா, இதில் பர்டிகுலர் என்ன டாபிக் நம்ம இம்பார்ட்டன்னா ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். இந்த பேர் நேம் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் யாராச்சும் இந்த நேம் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நேம் ஃபிளிப் ஃப்ளாப் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்காச்சும் தெரியுமா ஃபிளிப் ஃப்ளாப்னா என்னன்னு? இதில் கூட படிச்ச இடிசியில் கூட கேள்விப்பட்டிருப்பீங்கப்பா. இடிசியில் கூட இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்? ஓகேம்மா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் நம்ம என்ன பண்ணோம், காம்பினேஷன் சர்க்யூட் வந்து பார்த்தோம். ஸோ காம்பினேஷன் சர்க்யூட் என்னன்னா பாருங்க, இப்போ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் சர்க்யூட். ஒரு காம்பினேஷன் சர்க்யூட் ஏதாச்சும் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்ல முடியுமா காம்பினேஷன் சர்க்யூட்டுக்கு? காம்பினேஷனல் சர்க்யூட்டுக்கு இதுக்கு முன்னாடி என்னப்பா பார்த்தோம்? காம்பினேஷன் சர்க்யூட் தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த காம்பினேஷன் சர்க்யூட்டுக்கு யாராச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? உனக்கு தெரியும், இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா உனக்கு தெரியும். இதான் ஒரு காம்பினேஷன் சர்க்யூட். இந்த காம்பினேஷன் சர்க்யூட் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் ஏதாச்சும் சொல்ல முடியுமா? எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஆன்சர் ஏதாவது பண்ணுங்கப்பா. காம்பினேஷன் சர்க்யூட் ஏதாவது எக்ஸாம்பிள்? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதாமா? காம்பினேஷன் சர்க்யூட் எக்ஸாம்பிள் தானே கேட்குறேன். ஓகேவா? ஸோ இந்த காம்பினேஷன் சர்க்யூட் என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? அந்த ஹாஃப் ஆர்டர், ஃபுல் ஆர்டர், ஹாஃப் சப்ட்ராக்டர், ஃபுல் சப்ட்ராக்ட் இதெல்லாம் பார்த்தோமா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சர்க்யூட் தான். ஓகேவா? இதெல்லாம் என்ன நமக்கு காம்பினேஷன் சர்க்யூட். இந்த காம்பினேஷன் சர்க்யூட்னா நீங்க ஏதாச்சும் ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஓகேமா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சர்க்யூட். ஓகேவா? ஸோ இந்த சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் லிங்க் எதுவுமே இருக்காது. ஓகேவா? அதாவது அவுட்புட்ல இருந்து ஒரு ஃபீட்பேக் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி எலிமெண்ட் வேற இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணும். திடீர்னு என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, ஒரு அவுட்புட் கிடைக்குது. இந்த அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணும். இதை நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். அந்த மெமரி எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் சர்க்யூட்ல இருக்காது. ஓகேமா? அடுத்து என்னன்னா, அதுக்கு தான் என்ன பண்றாங்க, ஸோ நம்ம அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்றதுக்கு நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபிளிப் ஃப்ளாப் எதுக்குன்னா நமக்கு என்னது, ஓகேவா? ஸோ ஒரு என்னன்னா அவுட்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்றதுக்கு. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றதுக்கு, ஸ்டோர் பண்றது. ஓகே, ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் நமக்கு எதுக்கு, அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்றதுக்கு. ஓகேமா? புரியுதா உனக்கு? காம்பினேஷன் சர்க்யூட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, ஒரு அவுட்புட் கிடைக்கும். இன்புட் கொடுத்து அவுட்புட் கிடைக்கும். இந்த அவுட்புட் வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஓகேவா? ஸோ இதை ஸ்டோர் பண்றதுக்கு நம்ம அடுத்து என்ன டாபிக் போறோம்னா சிங்க்ரனஸ் சீக்வென்ஸ் சர்க்யூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? சிங்க்ரனஸ் சீக்வென்ஸ் என்ன கொடுக்குறீங்கன்னா ஒரு இன்புட் கொடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம், இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி எலிமெண்ட் இருக்கும். ஓகேவா? இதுதான் நமக்கு என்னது, மெமரி எலிமெண்ட். ஸோ இந்த மெமரி தான் நமக்கு என்னது, ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேவா? இந்த மெமரி தான் நமக்கு என்னது, ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ இந்த ஃபிளிப் ஃப்ளாப் என்னன்னா, ஸோ இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபிளிப்ல யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபிளிப்போட அந்த ஸ்டோரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 பிட் தான். ஓகேவா? என்ன பண்ணும், ஒரு பிட் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவாங்க, ஃபீட்பேக் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் சீக்வென்ஸ் சர்க்யூட். இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் சர்க்யூட். காம்பினேஷன் சர்க்யூட் இன்புட் கொடுக்குறீங்க, நீங்க கொடுக்குற இன்புட்டுக்கு அவுட்புட் வரும். இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா காம்பினேஷன் சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி எலிமெண்ட் இருக்காது. ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க, சிங்க்ரனஸ் சீக்வென்ஸ் சர்க்யூட். இங்க வந்து பார்த்தா இன்புட் கொடுக்குறீங்க, அது கரஸ்பாண்டிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு மெமரி எலிமெண்ட்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெமரி எலிமெண்ட்டை நம்ம பர்டிகுலர் என்ன மெமரி ஸ்டோரேஜ் டிவைஸ் யூஸ் பண்றோம்னா ஃபிளிப் ஃப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், யூஸ் பண்றோம். இந்த ஃபிளிப் ஃப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரிங் கெப்பாசிட்டி எவ்வளோனா ஒரு பிட்டு மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஃபீட்பேக் சிஸ்டமா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனஸ் சீக்வென்ஸ் சர்க்யூட்டுக்கான பிளாக் டயக்ராம்.
ஓகேமா, சிங்கிள் சீக்வன்ஸ்க்கான பிளாக் டயக்ராம். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, இப்போ பாருங்க, இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் என்னென்ன டைப் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேமா, டி ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ தேர்ட் நமக்கு என்னன்னா ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபிளிப் ஃப்ளாப். ஃபோர்த் நமக்கு என்னது டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேங்களா? ஓகேமா. ஸோ எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். ஸோ இந்த எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் பர்டிகுலர் ஏன் இந்த எஸ் ஆருங்கிற நேம் வந்துச்சுன்னா, இந்த எஸ் நமக்கு எதை இண்டிகேட் பண்ணணும்னா செட்டுங்கிறத இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த எஸ்ங்கிறது நமக்கு எதை இண்டிகேட் பண்ணும்? செட்டை இண்டிகேட் பண்ணும். இங்கே ஆறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதை இண்டிகேட் பண்ணா ரீசெட்டுங்கிற வேற இதை இண்டிகேட் பண்ணும். ஓகேமா, ரீசெட்டுங்கிறத பார்த்தா இண்டிகேட் பண்ணும். செட்டுனா அங்கே ஒன்றுங்கிறத செட் பண்ணுறது. ஓகேமா, அதாவது என்னது ஒரு இன்புட்டோ ஒரு அவுட்புட்டோ நமக்கு என்னது அதை ஒன்று நம்ம செட் பண்ணுறது தான் செட்டு. ரீசெட்னா ஓகேவா, ஏதோ இங்கே 1 0 ஏதோ ஒன்று இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணுறது ரீசெட் பண்ணுறது. ரீசெட் பண்ணுறது என்னமா 0 ஆயிடுமா? புரியுதானே? புரியுதானே? ரீசெட் ஆயிடுதா? புரியுதாப்பா? புரியுது. ரீசெட்னா என்ன பண்ணுறோம்? ஸோ அங்கே என்ன இன்புட் அவுட்புட்டை கொடுத்தீங்களா என்ன பண்ணா, நீ என்ன இன்புட் கொடுத்தீங்களோ என்ன அவுட்புட் கொடுத்தீங்களோ அது என்ன பண்ணும், அதை 0வா மாற்றிடும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட்டு. புரியுதாமா? செட்டுனா 1ன்னு நம்ம செட் பண்ணுறது. ஓகேவா? செட்னா என்னது ஒன்றுங்கிற ஒரு டிஜிட்டல் சிம்பிளை செட் பண்ணுறது. 0னா நம்ம என்ன பண்ணுறது செட் பண்ண வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறது ரீசெட் பண்ணுறது. அதாவது என்னது 0வா மாற்றுறது. ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேங்களா? ஸோ இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப், ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப், இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப், இது மூணு நீங்க தெரியணும்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம், இந்த எஸ்ஆர் ஃபிளிப்போட ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இந்த எஸ்ஆர் ஃபிளிப்போட ஆப்ரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா தெளிவா நீங்க படிச்சீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற ஃபிளிப் ஃப்ளாப் எல்லாமே உங்களுக்கு என்னதான் ஈஸி தான். ஓகேவா? ஃபிளிப் ஃப்ளாப் என்ன டைப் இருக்கு பார்த்துட்டீங்களா? என்ன டைப்னா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப், டி ஃபிளிப் ஃப்ளாப், ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப், டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேமா? சரி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இந்த எஸ்ஆர் ஃபிளிப்னா என்னன்னு பார்ப்போம். எல்லாம் நோட் பண்ணிட்டு தானே இருக்க? நோட் பண்ணிட்டு தானே இருக்க? இது எழுதணுமா? இன்ட்ரோடக்ஷன் எது எழுதணுமா? டைப்ஸ் ஆஃப் ஃபிளிப் எழுதிக்கோப்பா. அதே மாதிரி இந்த சிங்க்ரனஸ் சீக்வன்ஸ் இருக்கா, இந்த சிங்க்ரனஸ் சீக்வன்ஸ் இந்த பிளாக் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோ. இந்த பிளாக் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோ. மேல எழுதிட்டு தானே இருக்க? மேல எழுதிட்டு தானே இருக்க? எஸ் சார். இந்த பிளாக் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோப்பா. ஓகே, ட்ரா பண்ணியாச்சா? அடுத்து என்னன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப் எழுதிக்கோங்க. இது வந்து பார்த்தோன்னா இந்த கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ரெண்டு ஃபிளிப் ஃப்ளாப் வந்து ஏதாச்சும் 2 ஃபிளிப் ஃப்ளாப் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது. ஃபிளிப் ஃப்ளாப் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அதனால இது இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ நல்லா என்ன பண்ணிக்கோ, நோட்ஸ் எடுத்துக்கோ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்னா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். எஸ்ங்கிறத எதை இண்டிகேட் பண்ணா செட்டு. ஆறுங்க வந்து பார்த்தீங்கன்னா டி வந்து பார்த்தா இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீன் இருக்கா? ஸோ டீனா என்னமா, டீனா என்னன்னா டிலே. அதாவது என்ன பண்ணும், டிலே ஃபிளிப் ஃப்ளாப். டீனா நமக்கு என்னது டிலே. அதே மாதிரி ஜேகேனா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்டோட நேம். அந்த சயின்டிஸ்ட் நேம் என்ன சரியா ஞாபகம் இல்லை, ஜாக் கேலஸ்கின்னு நினைக்கிறேன். இல்லை ஜாக் கேலஸ்கி. ஸோ நேம் சரியான ஜாக்னு ஆரம்பிங்க. ஜாக் கேலஸ்கி ஒரு நேம். ஓகே, அவரோட சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்சதுனால அவரோட பேர் வச்சுட்டாங்க ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்னு. ஸோ ஓகே, இங்கே டி ஃபிளிப் ஃப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃபிளிப் ஃப்ளாப். ஓகே, டீங்க என்ன பண்ணா டைம். ஓகேங்களா? இல்லாட்டி இது என்ன பண்ணுவாங்க, டாகுல் ஃபிளிப் ஃப்ளாப் கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? டீங்க வந்து பார்த்தா டாகுல் இல்லாட்டி நேம் பண்ண டைம் ஃபிளிப் ஃப்ளாப் கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா டீங்க வந்து பார்த்தீங்கன்னா டாகுல் ஃபிளிப் ஃப்ளாப் தான் சொல்லுவாங்க. ஓகே, டீங்க வந்து பார்த்தீங்கன்னா டாகுல் ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேவா? எஸ்ங்கிறது செட்டு ரீசெட்டு, டி வந்து பார்த்தீங்கன்னா டிலே ஃபிளிப் ஃப்ளாப், ஜேகேங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக் கேலஸ்கி ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சா அவரோட நேம் வச்சாங்க. அதே மாதிரி டி வந்து பார்த்தீங்கன்னா டாகுல் ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன டைப் பார்க்க போறோம்னா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேமா? ஸோ நேம் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். ஏன் கிளாஸுக்கு ரொம்ப லேட்டாக வந்து ஜாயின் பண்ணுறீங்க?
இது கிளாஸ் இவ்வளோ லேட்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கப்பா. ஓகேம்மா, ஃப்ளிப்லாம் பார்க்கலாமா? ஓகேம்மா, ஸோ இப்போ என்னன்னா நமக்கு இந்த ஃப்ளிப்டாப் பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு கண்டிப்பாக என்ன தெரிஞ்சுக்கணும், இன்புட்னா என்ன தெரிஞ்சுக்கணும். இன்புட்னா நீங்கள் கொடுக்குற ஏதோ ஒரு டேட்டா 1 0 என்ன பண்ணுவீங்க, இந்த டேட்டாவை மாறி மாறி கொடுப்பீங்க. அடுத்து என்ன, ப்ரெசன்ட் ஸ்டேட்னா என்னன்னு கண்டிப்பாக தெரியும். ஓகேவா, ப்ரெசன்ட் ஸ்டேட்னா என்னன்னா QN. ஓகேம்மா, QNங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்டு. இதே இது QN-1னா ப்ரீவியஸ் ஸ்டேட்டு. ஓகேங்களா, ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட் என்னது, QN-1. இதே QN+1னா நெக்ஸ்ட் ஸ்டேட்டு. ஓகேங்களா, ஸோ Q1ங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்டு. ஓகேங்களா, Q1ங்கிறது நமக்கு என்னது, ப்ரெசன்ட் ஸ்டேட்டு. ஓகேங்களா, QN-1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்டு, ப்ரெசன்ட் ஸ்டேட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட்டு. ஓகேங்களா, ஸோ QN+1 வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட். ஓகேவா, அதாவது என்னது, ப்ரெசென்ட்டுக்கு அதாவது என்னது ப்ரீவியஸ் வந்து பார்த்தா ப்ரெசென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்டேட்டு. QN+1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டுக்கு என்னது, முன்னாடி இருக்கிற ஸ்டேட். ஓகேங்களா, ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட். QN+ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் நான் SR ஃபிளிப்ஃப்ளாப்னா அதோட ஃபர்ஸ்ட் SR ஃபிளிப்ஃப்ளாப்னா என்ன நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்கணும். உனக்கு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தா நீங்கள் நெட்ல உனக்கு அவைலபிளாக இருக்கும், அது அதை பார்த்துக்கோ. SR ஃபிளிப்போட இன்ட்ரோடக்ஷனு, ஸோ செட்டு எஸ்ங்கிற செட்டு, ஆறுங்க ரீசெட், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன, பிளாக் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நீ ட்ரா பண்ணும். ஓகேமா, ஸோ பிளாக் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா SR ஃபிளிப்ஃப்ளாப்பு. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் பல்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஓகேங்களா, கிளாக் பல்ஸ். ஓகேவா, அடுத்து என்ன படிக்கிறோம், எஸ்ங்கிற ஒரு இன்புட் கொடுக்குறோம், ஆறுங்கிற ஒரு இன்புட் கொடுக்குறோம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு. ஓகேமா, அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும்னா QN+1 கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி QN+1 the whole bar கிடைக்கும். ஓகேவா, QN+1 the whole bar. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு SR ஃபிளிப்ஃப்ளாப்போட, ஓகேவா, இதான் SR ஃபிளிப்ஃப்ளாப். இதான் நம்மளோட என்னது, SR ஃபிளிப்ஃப்ளாப்போட, ஓகேவா, பிளாக் டயக்ராம். ஓகேவா, ஸோ ஃபிளிப்ஃப்ளாப் வரைஞ்சிங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் முதல் எழுதிக்கோங்க. SR ஃபிளிப்ஃப்ளாப் என்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணும், இந்த SR ஃபிளிப்ஃப்ளாப்போட பிளாக் டயக்ராம்னே ட்ரா பண்ணிக்கணும். ஓகேமா, எழுதிக்கோங்கம்மா, SR ஃபிளிப்ஃப்ளாப் எழுதிக்கோங்க. SR ஃபிளிப்ஃப்ளாப் போட்டு எழுதி காப்பி பண்ணிட்டே வாங்கம்மா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை அப்படியே காப்பி பண்ணிட்டே வாங்க. ஓகேம்மா, ஓகேவா, ஏன் கிளாக் பல்ஸ்ப்பா. இப்போ என்ன பண்ணும், நமக்கு அவுட்புட் கிடைக்கணும்னா இந்த கிளாக் பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள்ல இருக்கணும். ஓகேவா, இந்த கிளாக் பல்ஸ் நீங்க கொடுக்குறீங்க, சிஎல்க்கு என்ன என்னது, கிளாக் பல்ஸ். இந்த கிளாக் பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் QN+1. அதே மாதிரி QN+1 ஹோல் பர் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த கிளாக் பல்ஸை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஓகேங்களா, இந்த அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் பல்ஸோட வேலை. எனேபிள் பண்ணீங்கன்னா அவுட்புட் கிடைக்கும், கிளாக் பல்ஸ் கொடுக்காட்டி நமக்கு அவுட்புட் கிடைக்காது. ஓகேமா, இப்போ டேபிள் போடலாமா, ட்ரா பண்ணிட்டீங்களா, எல்லாம் ட்ரா பண்ணாம இருந்தா சொல்லி நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். எல்லாம் ட்ரா பண்ணி வச்சுல பண்ணி சொல்லி தானே இருக்கேன். ஓகேவா, பண்ணும் சீக்கிரம் எழுதிட்டேன்னா சொல்லு. இம்பார்ட்டன்ட் டாபிக்ப்பா. ஓகேவா, அப்பப்போ நோட்ஸ் எடுத்துக்கோமா, நான் என்ன ட்ரா பண்ண அப்படி எழுதிக்கோமா. ஓகேவா, ஃபிளிப்ஃப்ளாப் கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான். ஓகேவா, அதனால என்ன பண்ணிக்கோ, நோட்ஸ் எடுத்துக்கோ. இப்போ பாருங்கம்மா, இப்போ என்ன வந்து பார்த்தோன்னா இந்த SR ஃபிளிப்ஃப்ளாப் வந்து பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், டேபிள் ஃபார்ம் பண்ண போறோம். இதாவது அதான் என்ன பண்ணுறோம், ஒரு இன்புட் கொடுக்க போகிறோம். ஓகே, இன்புட் என்ன கொடுக்குறோம், எஸ் ஆறுங்கிற இன்புட் தானே கொடுக்குறோம். கரெக்டு தானே, எஸ் ஆறு தானே, கரெக்டு தானே, எஸ் ஆறு தானே. ஸோ எஸ் ஆறுங்க இந்த இன்புட் தானே கொடுக்குறீங்க. ஓகேவா, ஸோ எஸ் ஆறு. அடுத்து என்னன்னா என்ன கொடுக்குவேன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட். ஓகேமா, ப்ரெசன்ட் ஸ்டேட் அதாவது அவுட்புட் நமக்கு எப்படி கிடைக்குன்னா இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டோட டேட்டா வச்சும் அதே மாதிரி நீங்கள் இன்புட்டுக்கு ஒரு 2 டேட்டா கொடுக்குங்கள. ஓகேவா, அந்த 3 டேட்டா வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தா நமக்கு கிடைக்கும். ஓகேமா, புரியுதா, அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டையும் இன்புட்டையும் என்ன பண்ணிருக்கும், டிபெண்ட் பண்ணிருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ப்ரெசன்ட் ஸ்டேட் முக்கியம். ப்ரெசன்ட் ஸ்டேட் என்ன சிம்பிள், QN தானே, QN தானே சொன்னேன். ப்ரெசன்ட் ஸ்டேட்னா என்னது, QN. ஓகேவா, அடுத்து என்னன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் தான் நம்மளோட அவுட்புட். ஓகேம்மா, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட் சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, ப்ரெசன்ட் ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க.
ப்ரெசன்ட் ஸ்டேட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. SR QN QN+1 கொடுத்துருப்பாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா SR QN இங்கே போது அவுட்புட்னு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட் நெக்ஸ்ட் ஸ்டேட்னா அவனோட அவுட்புட்டுமா. இது வந்து நமக்கு என்னது Q N+1னா Q என்னது N+1. ஓகேமா? இப்போ பாரு நல்லா கவனிச்சுக்கோங்க தம்பி. ஓகேவா? இப்போ என்ன பண்றீங்க, செட்டுக்கு 0 கொடுக்குறீங்க. ஓகே, அதான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணல. செட்டுனா 1ன்னு கொடுத்தாதான் செட்டு. இப்போ நீங்க 0 கொடுக்குறீங்க. ஓகேவா? அதாவது நீங்க பண்ணீங்க இந்த எஸ்ங்கிற இன்புட்டுக்கு நீங்க எந்த ஒரு டேட்டாவே கொடுக்கல. அப்ப அங்க என்ன இருக்கும், 0 இருக்குமா. அதே மாதிரி ரீசெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு டேட்டாவும் கொடுக்கல. ஓகேமா? நீங்க செட்டும் பண்ணல, அதே மாதிரி ரீசெட்டும் பண்ணல. புரியுதா தம்பி? இங்க 1ன்னு எனேபிள் இருந்தாதான் செட் பண்ணிக்க அர்த்தம். இங்க 1ன்னு எனேபிள் இருந்தாங்கன்னா நீங்க ரீசெட் பண்றீங்க அர்த்தம். இங்க நீங்க 1 நீங்க ரெண்டு இடத்தையும் நீங்க எனேபிள் பண்ணவே இல்லை. 0 கொடுக்குறீங்க. ஓகேவா? அதாவது என்ன பண்ண, நீங்க செட்டும் பண்ணல, ரீசெட்டும் பண்ணல. ஆனா உங்களுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்ல என்ன டேட்டா இருக்குதுன்னா 0ங்கிற டேட்டா இருக்குது. ஓகேமா? 0ங்கிற டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா? நீங்க செட்டும் பண்ணல, ரீசெட்டும் பண்ணல, ஆனா உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா Qங்கிற டேட்டா இருக்கா. அப்ப அவுட்புட்ல என்ன கிடைக்கும்னா என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஓகே, ப்ரெசன்ட் ஸ்டேட்ல என்ன டேட்டா இருக்கோ அதான் ஒரு அவுட்புட்டா கிடைக்கும். ஓகேமா? அதான் உங்களுக்கு என்னது, உங்களோட என்னது அவுட்புட்டா கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்றீங்க, இப்போ பாருங்க, இப்போ நீங்க நீங்க என்ன பண்ணல, செட் பண்ணல, அதே மாதிரி ரீசெட் பண்ணல. ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்ணல, செட் பண்ணல, அதே மாதிரி ரீசெட்டும் பண்ணல. ஆனா உங்களுடைய கியூஎன் வந்து பாத்தீங்கன்னா 1 கிடைக்குது. அப்ப எனக்கு இங்க என்ன, அப்ப நீங்க எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும், அப்ப எனக்கு இங்க என்ன அவுட்புட் கிடைக்கும், QN+1 என்னமா எனக்கு அவுட்புட் கிடைக்கும், 1 தான் சார். எப்படிப்பா 1ன்னு சொல்ற சார்? போன வாட்டி சொன்னீங்க QNல 0 வந்துச்சுன்னா QN+1லயும் 0 தான் வரும்னு சொன்னீங்களா சார்? ஓகே, கரெக்ட், வெரி குட்மா. ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட்ல என்ன இருக்குதோ அதான் நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். ஓகேவா? அதாவது இங்க நீங்க ரெண்டுமே எனேபிள் பண்ணவே இல்லை, 1ன்னு கொடுக்கல, 1ன்னு கொடுக்கல. ஸோ அப்போ எதுவுமே நீங்க இங்க செட் பண்ணாட்டி, ஸோ ப்ரீவியஸா ஓகேவா, அதாவது என்ன ப்ரெசென்ட்ல என்ன இன்புட் இருக்கோ அதான் நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இப்போ ப்ரெசென்ட்ல இங்க என்ன இன்புட் இருக்குன்னா 0ங்கிற ஒரு டேட்டா இருக்குது, 1ங்கிற டேட்டா இருக்குது. அப்போ நமக்கு அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும், 1ன்னு தான் கிடைக்கும். ஓகேமா? டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேமா? டேபிள் ஃபார்ம் மட்டும் தானே வர்றீங்க. ஓகே, இப்போ 1 பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்றேன்னா செட் நான் பண்ணவே இல்லை. ஓகேவா? நான் செட் பண்ணல. ஓகே, அதாவது செட்டுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேட்டாவும் கொடுக்கல. அப்போ அங்கே 0. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 கொடுக்குறேன். ஓகேவா? ரீசெட்டுக்கு நான் என்ன கொடுக்குறேன், 1 கொடுக்குறேன். ஆனா என்னுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்ல என்ன டேட்டா இருக்குன்னா 0 இருக்குது. ஓகேமா? ப்ரெசன்ட் ஸ்டேட்ல 0 இருக்குது. அப்போ எனக்கு இங்க என்ன அவுட்புட் வரும், என்ன அவுட்புட் வரும், கொஞ்சம் யோசிக்கணும். என்ன அவுட்புட் வரும், நான் செட் பண்ணவே இல்லைப்பா, நான் செட் பண்ணவே இல்லை. ஆருக்கு மட்டும் என்ன பண்ண, ரீசெட்டுக்கு மட்டும் நான் ஒன்னுங்கிற டேட்டா கொடுத்துறேன், அதான் ரீசெட் பண்ணிருக்கேன். இப்போ ரீசெட் டேட்டா கொடுக்குறேன். ஆனா என்னுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 0 இருக்குது. ஓகேமா? அப்ப எனக்கு என்ன அவுட்புட் வரும், என்ன அவுட்புட் வரும், என்ன அவுட்புட் வரும், 0 வரும். ஓகே, கரெக்ட். ஆனா ஆன்சர் கரெக்ட். ஆனா கான்செப்ட் வேணும். ஸோ கான்செப்ட் எப்படிப்பா, 0 ஆன்சர் கரெக்ட். கான்செப்ட் சார் ரீசெட்னா அந்த இடத்துல உள்ளத டெலீட் பண்ணிட்டு அங்க 0 இருக்க மாதிரி தான் சார் வரும் ரீசெட். வெரி குட்மா, அவ்வளவுதான்ப்பா. ரீசெட்னா இங்க என்ன டேட்டா இருந்தாலும் அதை என்ன பண்ணிட்டுரும், கிளியர் பண்ணி விட்டுரும். கிளியர் பண்ணிட்டா அது 0 கொண்டு வந்துரும். அவ்வளவுதான். அது என்னப்பா வரும், 0 தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதே பாருங்க, இங்க 0 வந்துச்சா, இதே பாருங்க, மறுபடியும் என்ன பண்றீங்க, 0 கொடுக்குறீங்க, 1ங்கிற அந்த ரீசெட்டை கொடுக்குறீங்க. ஆனா இங்க 0 போல 1 இருக்குது. இப்ப என்ன வரும், இப்ப என்னப்பா வரும், இப்ப நமக்கு அவுட்புட் என்ன வரும், இப்ப அவுட்புட்ப்பா 0 தான் சார். 0 தான் வரும். ஏன்னா இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்ல என்ன இருந்தாலும் அதை என்ன பண்ணி விட்டுரும், கிளியர் பண்ணி விட்டுரும். அதை 0 ஆக்கிரும். ஆல்ரெடி இது 0வா இருக்கு, அதை 0 ஆக்கினா மறுபடியும் 0 தான் வரப்போகுது. இங்க ஆல்ரெடி 1 இருக்குது, இந்த 1 ரீசெட் பண்ணா நமக்கு என்ன ஆக போகுது, 0 ஆக போகுது. ஓகேவா? அதாவது நான் இங்க ரீசெட் மட்டும் தான் பண்றேன். ஸோ ரீசெட் பண்ணீங்கன்னா ஸோ அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்ல என்ன டேட்டாவா இருந்தாலும் அதை என்ன பண்ணி விட்டுரும், 0வா மாத்தி விட்டுரும். ஓகேங்களா? வெரி குட்மா. ரிமைனிங் ஸ்டூடெண்ட் புரியுதாமா, ரிமைனிங் ஸ்டூடெண்ட் புரியுதா, எல்லாம் கம்முன்னு இருக்கீங்களே. ஓகேவா? அடுத்து பாருங்க. ஓகேப்பா, அடுத்து பாருங்க. அடுத்து என்னன்னா 1 0. ஓகேமா? 1 0. ஓகே தம்பி,
இப்போ 1 0. இப்பப்பா இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. இதே இது பார்த்தீங்கன்னா 1 0. இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. இதுக்கு யாராச்சும் ஆன்சர் சொல்ல முடியுமா? ஆன்சர் என்னப்பா வரும்? அதாவது நான் ரீசெட் பண்ணல, ஓகேவா? நான் ரீசெட் பண்ணல, இங்கே நான் ரீசெட் பண்ணேன். அதனால எனக்கு என்ன கிடைச்சிச்சு? ப்ரெசன்ட் ஸ்டேட்ல என்ன டேட்டா இருந்தாலும் அது 0வா மாற்றி கொடுத்துரும். இங்கே நான் ரீசெட் பண்ணவே இல்லை, ஏன்னா இங்கே 0 0 தான் கொடுத்துருக்கேன். அதாவது நான் ரீசெட்டை நான் எனேபிளே பண்ணல, அதாவது செட்டுக்கு மட்டும் தான் நான் 1 கொடுத்துருக்கேன். ஓகேம்மா, இங்கே யாராச்சும் அவுட்புட்டு ரிமைனிங் ஸ்டூடெண்ட்லாம் புரியுதாமா? 1. ஓகேப்பா, 1 ஆன்சர் கரெக்டு. எப்படிப்பா 1ன்னு சொல்கிறேன்? சார் ரீசெட் பண்ணால் தான் சார் அங்கே இருக்க வேல்யூ போகும். நம்ம செட் பண்ணுறனால அந்த வேல்யூ வந்து ரிமூவ் ஆகாது, அப்படியே தான் சார் இருக்கும். ரிமூவ் ஆகாதுன்னு சொல்கிறத விட ஆன்சரை கேப்சர் பண்ணிட்டேன். செட்னா என்ன பண்ணுறது? 1ன்னு நம்ம பண்ணுறது. ஓகேவா? செட்னா என்ன பண்ணுறது? 1 கரெக்டு தானே? செட் பண்ணுறேன்னா அப்போ என்ன பண்ண போகிறேன்? 1ங்கிறத பார்த்தீங்கன்னா செட் பண்ண போகிறேன். ஸோ ப்ரெசென்ட்டில் என்ன டேட்டாவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1ன்னு செட் பண்ணோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட். இங்கே என்ன டேட்டா வந்தாலும் 0வா மாற்றுதா, அதே மாதிரி இங்கே என்ன டேட்டா வந்தாலும் அதை 1ன்னு மாற்றுறோம். ஓகேவா? அதான் நான் என்ன பண்ணுறேன், செட்டில் மட்டும் தான் நான் 1 எனேபிள் பண்ணியிருக்கேன். செட்டில் மட்டும் தான் நான் 1 எனேபிள் பண்ணியிருக்கேன். செட்னா என்னது? முன்னாடி சொன்னேன்ல, செட்டுனா இங்கே பார்த்தோம்ல, செட்டுனா அங்கே என்ன பண்ணுறது? 1ன்னு மாற்றுறது. ஓகேவா? கரெக்டு தானே? இங்கே செட்டு மட்டும் தானே கொடுக்குறேன், செட்டு மட்டும் தானேப்பா கொடுக்குறேன். அப்போ என்னது? ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் என்ன டேட்டாவாக இருந்தாலும் அது என்ன பண்ணும்? 1ன்னு மாற்றும். ஓகேவா? இங்கே பாருங்க, இப்போ 1 0, அதாவது செட் மட்டும் தான் பண்ண, ரீசெட் பண்ணவே இல்லை. இங்கே ப்ரெசென்ட் டேட்டால வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அப்போ அதே 1 தானே வரும். செட்னா என்ன பண்ணுறது? 1 நம்ம என்ன பண்ணுறது? அதாவது என்ன டேட்டாவாக இருந்தாலும் அதை 1ன்னு மாற்றும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு. புரியுதாமா? அடுத்து பாருங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 1 செட்டும் பண்ணுறேன், ரீசெட்டும் பண்ணுறேன். இப்போ இங்கே ப்ரெசென்ட் ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அதாவது இந்த 1 1க்கு 0 இருக்குது, இந்த 1 1க்கு இந்த 1 இருக்குது. அட் அ டைம்ல ரெண்டுமே பார்க்குறோம்ப்பா. 0வா இருந்தா இந்த கண்டிஷனில் 0வா இருந்தா என்ன, இந்த கண்டிஷனில் 1 இருந்தா என்ன? ஓகே, இந்த மாதிரி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ அவுட்புட் யாராச்சும் சொல்ல முடியுமாமா? இப்போ அவுட்புட் யாராச்சும் சொல்ல முடியுமா? அவுட்புட் யாராச்சும் சொல்ல முடியுமா? ரிமைனிங் ஸ்டூடெண்ட் புரியுதாமா? புரியுதா? நான் கான்செப்ட் பார்க்க புரியுதுலப்பா. ஏன்னா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் தெரிஞ்சாதான் ரிமைனிங் இருக்கிற ஃபிளிப் ஃப்ளாப்லாம் நம்மளால சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்கம்மா, திருப்பி எனக்கு கூட நடத்துகிறேன். இல்லை கன்ஃபியூஸ் பண்ணுதா? ஈஸியாக தானே இருக்குது. ஓகே, இங்கே சொல்லுங்கப்பா. இப்போ செட்டும் பண்ணுறேன், ரீசெட்டும் பண்ணுறேன். என்னுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 0. இப்போ நான் செட்டும் பண்ணுறேன், ரீசெட்டும் பண்ணுறேன். என்னுடைய ப்ரெசென்ட் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கு. இப்போ இந்த கண்டிஷன் என்னப்பா அவுட்புட் வரும்? இதுக்கு சொல்லுங்க பார்ப்போம். என்ன இருக்கோ அதான் சார் நெக்ஸ்ட் ஸ்டேட்லேயே வரும். அது வந்து பார்த்தோன்னா, இது நீ டேட்டாவே நீ எதுவுமே கொடுக்காம இருந்தனா, ஓகே, நீ செட்டும் பண்ணல, ரீசெட்டும் பண்ணல, செட்டும் பண்ணல, ரீசெட் பண்ணல, அப்போ அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தோன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்ல என்ன இருக்கோ அது அப்படியே வரும். 0 1 அப்படியே வரும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ற, நீ செட்டும் பண்ற, ரீசெட்டும் பண்ற. அப்போ இந்த சுச்சுவேஷன்ல ஓகே, இப்போ இந்த சுச்சுவேஷன் என்ன ஆகுதுன்னா, சிஸ்டம் நமக்கு என்ன ஆகுது, இந்த சீக்வன்ஸ் இந்த எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் சிஸ்டம் வந்து பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகுது. செட் பண்றதா ரீசெட் பண்றதா அதுக்கே தெரியாது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன இல்லைன்னா அன்டிஃபைன்டு வரும், அவுட்புட் வரும். ஓகேவா? அன்டிஃபைன்டு, அதாவது என்ன வரும், ஒரு எரர் மாதிரி அவுட்புட் வரும். அன்டிஃபைன்டு. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா பண்ண முடியாது. ஓகேவா? செட்டும் பண்ண முடியாது. ஓகே, அதாவது என்ன, செட்டும் பண்றீங்க, ரீசெட்டும் பண்றீங்க, சிஸ்டம் கன்ஃபியூஸ் ஆயிடும். முதல்ல செட் பண்ணுவோமா ரீசெட் பண்ணுவோமா என்ன பண்ணுவோம், சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல ஒரு டிராபேக் என்னன்னா இந்த இது. ஸோ செட்டு ரீசெட்டு கொடுத்தீங்கன்னா சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கிற ஒரு டிராபேக். ஓகேமா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்டிபெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகேமா? அன்டிபெண்ட் வராது, ஒரு எரர் மாதிரி ஜென்ரேட் ஆகும். நீ உனக்கு திடீர்னு இந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லாம் வந்து பார்த்துருப்பேன், ஏதோ சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தப்பாக கொடுத்துட்டு நீ ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணா உனக்கு இந்த எரர் காட்டுமா, மேத் திறன் ஒரு காட்டுதா, அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி காட்டும். ஓகேவா? அன்டிபெண்ட் காட்டும். ஓகேவா? எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல. ஓகேங்களா? எழுதிக்கோங்கம்மா, டேபிள் எழுதிக்கோங்க. டேபிள் பார்த்துக்கோப்பா, டேபிள் பார்த்துக்கோ, எழுதிக்கோமா, டேபிள் எழுதிக்கோங்க. இல்லை இப்போ எழுதுறேன் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேட், அதாவது இந்த ஸ்டேட்டுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட் இருக்குதோ அதோட அவுட்புட். ஓகேவா? அதாவது இது ப்ரீவியஸ் ஸ்டேட். ப்ரீவியஸ் ஸ்டேட் இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்றோம்.
ஓகேவா? அதாவது எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பை ரீசெட் பண்ணா நீ நீ இன்புட் என்ன கொடுக்கணும்? செட்டுக்கு 0 கொடுக்கணும். ஆருக்கு வந்து பார்த்தா 1 கொடுக்கணும். 1 கொடுத்தனா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து பார்த்தா ரீசெட் ஆயிடும். அடுத்து வந்து பார்த்தா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பை செட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? நீ 1-0 கொடுக்கணும் இன்புட். ஓகேவா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்டிபெண்ட், அதே ஆன்சர் அன்டிபெண்ட் தான். ஓகேம்மா? சைடு நோட் பண்ணிக்கோங்கப்பா. இதுல புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 0-1 கொடுக்காம இப்படி கொடுத்துருப்பாங்க. இங்க ப்ரீவியஸ் ஸ்டேட்டும் கொடுத்துருப்பாங்க, இங்க ரீசெட்டும் கொடுத்துருப்பாங்க, இங்க செட்டும் கொடுத்துருப்பாங்க, இங்க அன்டிபெண்ட் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு புக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளிப் வந்து பாத்தீங்கன்னா அதோட அந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதான் ஆனா பார்த்தனா இங்க கொடுக்குற இன்புட் வந்து ஒரு தடவை தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது 00, 01, 10, 11 கொடுத்துருப்பாங்க. நான் போட்டிருக்க மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டை பொறுத்து நான் பிரிச்சிருப்பேன். ஸோ இப்போ 00 இருக்கு இன்புட் கொடுக்குறேன். ப்ரெசன்ட் ஸ்டேட்ல 0 வந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி 00 கொடுக்கும்போது ப்ரெசன்ட் ஸ்டேட்ல 1 தான் எப்படி இருக்கும் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படி கொடுத்துருப்பேன். சில புக்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க 2 0 கொடுத்துருக்கேன்னா அவங்க ஒரு 00 மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? சரி, இப்படி பார்த்தா தான் உனக்கு ஈஸியா இருக்கும், இப்படி பார்த்தா உனக்கு புரியும். சில புக்ல அப்படி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபிளிப் ஃப்ளாப் வந்து அந்த மாதிரி இதில் பார்த்தா உனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். டேபிள் நோட் பண்ணிட்டியாமா? பார்த்துட்டீங்களாப்பா? மூவ் பண்ணிட்டா? இப்போ என்னவா பண்ண போறோம்? இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கே மேப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்? கே மேப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ண போறோம். ஓகேவா? ஸோ கே மேப் ஃபார் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேம்மா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் இப்படி போட்டுக்கோங்க கே மேப். ஓகேங்களா? இப்படி போட்டுக்கோங்க. 3 வேரியபிள் தான் நம்ம கொடுக்குறோம். 3 வேரியபிள் தானே. எஸ் அதாவது அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? இப்போ எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல அவுட்புட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது? எதை டிபெண்ட் பண்ணிமா இருக்குது? இன்புட்டும் ப்ரெசன்ட் ஸ்டேட்டும் சார். ஓகே. அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற இன்புட்டையும் ப்ரெசன்ட் ஸ்டேட்டையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால என்ன பண்றேன், எஸ்ஆர் இது இன்புட், ப்ரெசன்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா QN. அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா QN பார் வருமா? இங்கே அதாவது 0. இங்கே வந்து 1 வருமா? அப்போ என்னது QN வரும். கரெக்டா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் பார் ஆர் பார் எஸ் பார் ஆர் எஸ் ஆர் இது பண்ண எஸ் ஆர் பார். ஓகேங்களா? இப்போ கொடுக்கலாமா? பாருங்க. இப்போ நான் இந்த கேமப் எப்படி சால்வ் பண்றேன் பாருங்க. விசிபிளா இருக்கா தம்பி? விசிபிளா இருக்கா? எஸ் சார். இப்ப பாருங்க, அதாவது எஸ் பார் ஆர் பார் இதானே கரெக்ட் தானே? இதானே எஸ் பார் ஆர் பார். 0 இருந்தா எஸ் பார், இங்கே 0 வருதுன்னா ஆர் பார் எடுத்துக்கலாமா? கரெக்ட் தானேப்பா? கரெக்ட் தானே? அதாவது 0-0 கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் என்னப்பா கிடைக்குது? அவுட்புட் என்ன கிடைக்குது? இந்த ப்ரீவியஸ் ஸ்டேட்டோட அவுட்புட் கிடைக்கும். அது 0-1. ஓகேவா? அப்ப இதைத்தான் எழுதணும். ஓகேமா? இதை எழுதணுமா? 0-0 இருந்தா இதை எழுதணும். என்ன கிடைச்சோ அதை எழுதணும். என்ன கிடைக்கும்? 1 0வா இருக்கும். ப்ரெசன்ட் 0வா இருந்தா அந்த 0 வரும். அதே மாதிரி ப்ரெசன்ட் ஸ்டேட் 1 இருந்தா அந்த 1 வரும். ஓகேங்களா? இந்த இது 0-1. இப்ப அடுத்து என்ன கொடுக்குறேன்? 0-1 கொடுக்குறேன். அதாவது என்னது? எஸ் பார் ஆர். எஸ் பார் ஆர் எங்க இருக்குது? இங்க இருக்கா எஸ் பார் ஆர். இங்க என்னப்பா அவுட்புட் வருது? ரெண்டுமே 0-0 தானே வருது. 0-0. ஓகேவா? இந்த 0 தானேப்பா? இந்த 0 இந்த 0. அடுத்து என்ன பண்றேன்? எஸ்ஆர்னா 1-1. இதை பார்க்கணும்ப்பா. இதை பாத்துறாத. ஓகே, இதை பாத்துறாத. இதை கடைசி உள்ளதை பார்க்கணும். ஏன்னா இங்க எஸ்ஆர்னா ரெண்டுலயுமே 1-1 எனேபிள் ஆயிருக்கணும். அதான் எஸ்ஆர் நமக்கு என்னப்பா கிடைக்குது? அன்டிபெண்ட் கிடைக்குதா? இந்த அன்டிபெண்ட் எப்படி போடணும்னா எக்ஸ்ன்னு போடணும். ஓகே, அதாவது என்ன? டோன்ட் கேர். எக்ஸ்ன்னு போடணும். இங்க நமக்கு தெரியாது என்ன வரும்னு, நமக்கு தெரியாது. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தோன்னா எஸ் ஆர் பார்னா எஸ்ல 1 இருக்கணும், ஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்கணும். இதுக்கு நம்ம என்ன கிடைக்குது? 1-1 கிடைக்குதா? கரெக்ட் தானே? 1-1. இது புரியுதுலமா? இதுல இருந்து குழப்பம் இல்லைல்ல? இந்த அவுட்புட் தான்ப்பா பார்க்கணும். இதை பாத்துறாதீங்க, இந்த அவுட்புட் தான் பார்க்கணும். இதுல எதுவும் உங்களுக்கு குழப்பம் இல்லைல்ல? புரியலையா? ஓகேமா? இதுக்கு அடுத்து என்ன பண்ணு? கே மேப் வந்தாச்சு. அப்ப குரூப் ஃபார்ம் பண்ணுமா? இப்ப எப்படிப்பா குரூப் ஃபார்ம் பண்ணலாம்? எப்படி குரூப் ஃபார்ம் பண்ணலாம்?
இது 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 இதை இதை எடுத்துக்கலாமா? குவாடா இதை பிரிக்கலாமா? குவாடு. அதாவது இங்க ஒண்ணு ஒண்ணு நம்ம அசியூம் பண்ணிட்டு இதை குவாடா பிரிச்சுக்கலாமாமா? அடுத்து இந்த ஒண்ணு வந்து பார்த்தா தனியா இருக்குதா? இதுக்கு அடுத்து எப்படிமா குரூப்பா பிரிக்கிறது? இதுக்கப்புறம்ப்பா இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சார் ஃபர்ஸ்ட் ஒன்னையும் லாஸ்ட் ஒன்னையும் பேர் பண்ண முடியாதா சார்? அதை ஃபர்ஸ்ட் ஒன்று லாஸ்ட் ஒன்று சொல்லக்கூடாது தம்பி. அந்த எட்ஜில் இருக்கிற ஒன்று ஓகேவா? டாப் எட்ஜும் அதே மாதிரி பாட்டம் எட்ஜ் அப்படி சொல்லணும் ஓகேவா? அப்படி சொன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இந்த மாதிரி சொல்லலாம். இங்கே இந்த எட்ஜில் இருக்கிற இதை பார்த்தோன்னா நம்ம குரூப் பண்ணலாம் ஓகேவா? இங்க 0 வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, எட்ஜ் வராது. அப்போ இதை தனியாக தான் நம்ம எழுத முடியும் ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த எஸ்ஆருக்கு வந்து அவுட்புட் எப்படி எழுதுறோம்? அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு போட்டிங்கன்னா என்ன வரும்? எஸ் வருமா? எஸ். இந்த பக்கம் பார்க்கும்போது எதுவுமே வராது, ஏன்னா ரெண்டுமே சேஞ்சபிளா இருக்கு. கியூ என் பார் இருக்கு, இங்கே கியூ இருக்கு. அப்போ இது போட முடியாது. அப்போ இங்கே பாருங்க, இப்போ இந்த இது ப்ளஸ், இப்போ இந்த இது பார்க்கும்போது எஸ் பார் ஆர் பார், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் பார். எது காமனாக இருக்குது? ஆர் பார் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது ஓகே. அப்போ ஆர் பார் ப்ளஸ் ஆர் பார். இந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் பார்க்கும்போது கியூஎன். கரெக்டு தானேம்மா? கரெக்டா தானே? தப்பா எழுதிக்கேனா? தானப்பா கிடைக்கும் ஓகேவா? அதாவது இப்போ இது எப்படின்னா கியூ என் பிளஸ் ஒன் அவுட்புட் எக்ஸ்பிரஷன். இதைத்தான் என்ன பண்றோம்? எஸ் பிளஸ் ஆர் பார் கியூஎன். கரெக்ட் தானே? இதான் நம்மளோட அவுட்புட் எக்ஸ்பிரஷனு. கியூஎன் பிளஸ் ஒன் தான் நம்மளோட அவுட்புட்டு ஓகேவா? ஒய்க்கு பதிலாக அந்த அவுட்புட் இதில் இருக்கேன். இதான் அவுட்புட்டு எஸ் பிளஸ் ஆர் பார் கியூஎன் ஓகேவா? புரியுதா? இதாம நம்ம எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பு. புரியுதா தம்பி? அடுத்து என்ன பண்ணும், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்யூட் டயக்ராம் ட்ரா பண்ணணும் ஓகேவா? அதாவது சர்க்யூட் டயக்ராம், லாஜிக் டயக்ராம் இல்லை, சர்க்யூட் டயக்ராம். இதை எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்க ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்கம்மா, எழுதிக்கோங்க. எழுதியாச்சா? எழுதிக்கோங்கப்பா தம்பி. எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் தெரிஞ்சாதான் ரிமைனிங் ஃபிளிப் ஃப்ளாப் நம்மளால சால்வ் பண்ண முடியும் ஓகேவா? எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் தான் ரிமைனிங் ஃபிளிப் ஃப்ளாப்பை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்னது ஒரு பேசிக் ஓகேவா? இதான் பேசிக். ஃபர்ஸ்ட் நமக்கு பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எழுதிட்டியாமா? லாஜிக் டயக்ராம் ட்ரா பண்ணவா? மூவ் பண்ணிட்டா? ஓகே. ஸோ நமக்கு தேவை இந்த எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேவை. இங்கே ட்ரா பண்ணுறேன் ஓகேவா? அப்படியே ட்ரா பண்ணிக்கோ தம்பி ஓகேவா? இங்கே சர்க்யூட் டயக்ராம் தம்பி ட்ரா பண்ண போகிறோம் ஓகேவா? இந்த எஸ்ஆர் ஃபிளிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் எந்த கேட்டை யூஸ் பண்ணாலும் நீங்கள் ட்ரா பண்ணலாம். நேண்டு நேரு கேட்டை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிப்பாங்க, சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நேண்டு கேட்டை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிப்பாங்க. நீங்கள் எப்படினாலும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் நேண்டு கேட்டை வச்சு ட்ரா பண்ணுறேன் ஓகேவா? இது நேண்டு கேட்டு ஓகேமா? அதே மாதிரி இங்கே ஒரு நேண்டு கேட்டு ட்ரா பண்ணிக்கணும் ஓகேமா? இப்போ என்னன்னா கிளாக் பல்ஸ் கொடுக்குறேன் ஓகேவா? ஸோ நான் கிளாக் பல்ஸ் இந்த இடத்துல நான் கொடுக்கணும். சிஎல்கே இங்கே பார்த்தீங்கன்னா கிளாக் பல்ஸ். இந்த கிளாக் பல்ஸ் நம்ம எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணால் மட்டும் தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். அதாவது என்ன பண்ணுறீங்க, இப்போ ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு கீ வச்சு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, ஆன் பண்ணுறீங்களா? கீ ஆன் பண்ணால் தான் உங்களால் வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மாதிரி இதுவும். ஸோ இந்த கிளாக் பல்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண அவுட்புட் உங்களால் கொண்டு வர முடியும். ஸோ இப்போ இன்புட் கொடுக்குறீங்க. இது வந்து பார்த்தா நமக்கு என்னது, இது வந்து பார்த்தீங்கன்னா 6, இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ். அப்படியே ட்ரா பண்ணிக்கோமா? ட்ரா பண்ணிட்டு அதே மாதிரி நம்ம இங்கே ஒரு நேண்டு கேட்டு ட்ரா பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேண்டு கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணணும் ஓகேவா? இப்போ என்ன பண்ணும், இந்த நேண்டு கேட்டோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இதுக்கு இன்புட்டாக போகும். இந்த நேண்டு கேட்டோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேண்டு கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன போகும், இன்புட்டாக போகும் ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணும், ப்ரெசன்ட் ஸ்டேட்டை நம்ம கம்பேர் பண்ணுமா ஓகேவா? ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் இருக்கும். ஸோ அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் ஓகேவா? ஸோ இங்கேருந்து எடுத்து நான் இங்கே கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கேருந்து எடுத்து ஓகேவா இங்கே கொடுத்துக்கிறேன் ஓகேவா? அப்போ இங்கே எனக்கு என்ன கிடைக்கும்னா Q n+1 இங்கே அவுட்புட் கிடைக்கும். இங்கே எனக்கு பார்த்தா அதோட காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். Qn+1 பார் கிடைக்கும். நமக்கு தேவை Qn+1 தான். அந்த Qn+1 பார் நமக்கு தேவையில்லை. அதாவது இங்கே என்ன வரப்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரும், அவ்வளோதான்
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேச்சிங். இந்த சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா லேச்சிங். ஓகேவா, லேச்சிங். ஸோ இந்த லேச்சிங்கு இந்த நம்ம கொடுக்குற அந்த இன்புட் அந்த லாஜிக் எல்லாம் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேங்களா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்போட சர்க்யூட் டயக்ராம். ஓகேம்மா, எஸ்ஆர் ஃபிளிப்போட சர்க்யூட் டயக்ராம். ட்ரா பண்ணிக்கோங்கப்பா, ட்ரா பண்ணிக்கோங்க. இது இது உங்களுக்கு நெட்லேயே அவைலபிளாக இருக்கும்பா. இந்த எஸ்ஆர் ஃபிளிப்போட சர்க்யூட் டயக்ராம் ட்ரா பண்ணிங்கன்னா நெட்லேயே இந்த டயக்ராம் வரும். நீங்கள் நேண்டு கேட்டை யூஸ் பண்ண கற்றுக்குங்கம்மா. ஓகேவா, நார் கேட்டை வச்சு வரும். ஸோ நார் கேட்டை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா டேபிள் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதாவது அன்டிஃபைன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும், ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். ஓகேவா, அது மட்டும் தான் சேஞ்சபிளாக இருக்கும். ஓகேவா, அதாவது என்ன சொல்கிறேன், நீங்கள் நார் கேட்டை வச்சு ட்ரா பண்ணீங்கன்னா இங்கே இருக்குது, நார் கேட்டை வச்சு ட்ரா பண்ணால் அன்டிஃபைன்ட் முதல்ல வந்துடும் நார் கேட்டுக்கு, அந்த ப்ரீவியஸ் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். இதுதான் நமக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். நார் கேட்டை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணீங்கன்னா. ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிக்கோப்பா. ஓகேவா, என்ன பண்ணும், அசைன்மெண்ட் 4 சப்மிட் பண்ணும். இது அசைன்மெண்ட் 5 என்ன பண்ணிக்கோங்க, சப்மிட் பண்ணீங்க. ஓகே, இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து நேம் வந்து பார்த்தோன்னா அசைன்மெண்ட் 5 என்ன பண்ணிக்கோ, நேம் வச்சுக்கோ. ஓகேவா, நிறைய பேர் நேம் போடாமல் ஏதோ வேற ஒரு நேம் அனுப்பிடுறா. இது அசைன்மெண்ட் 3 4 என்ன கண்டுபிடிக்க முடியல. அசைன்மெண்ட் என்ன பண்ணிக்கோ, நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசைன்மெண்ட் 5னா அசைன்மெண்ட் 5 என்ன பண்ணிக்கோ, அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு நேம் கிரியேட் பண்ணிக்கோ. அசைன்மெண்ட் 4னா அசைன்மெண்ட் 4 அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு நேம் கிரியேட் பண்ணிக்கோ. அப்படி சென்ட் பண்ணுங்க. ஓகேவா, ட்ரா பண்ணியாச்சாமா, ட்ரா பண்ணியாச்சா? அடுத்து அடுத்த ஃபிளிப் ஃப்ளாப் பார்க்கலாமா? ஓகே, ட்ரா பண்ணாம இருந்தா சொல்லு, நான் ஹோல்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் காட்டு சார், வரைஞ்சிக்கிறேன். அடுத்த ஹெட்டிங் கொடுக்கோங்கப்பா, டி ஃபிளிப் ஃப்ளாப். டி ஃபிளிப் ஃப்ளாப், டினா டிலே. வரைஞ்சாச்சா? சார் அடுத்த ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபிளிப் ஃப்ளாப். அவ்வளோ முடிஞ்சுப்பா. எஸ்ஆர் ஃபிளிப் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ தியரி வந்து பார்த்தா நீங்கள் தான் இப்போ எழுதிக்கணும். ஓகேவா, ஸோ நமக்கு சிலபஸ் முடிக்கிறதுக்குள்ள நம்ம டைம் இல்லை. ஸோ தியரி வந்து பார்த்தா நீங்கள் எழுதிக்கோங்க. உங்கள் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே எஸ்ஆர் ஃபிளிப் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது இருக்குது. ஓகேவா, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க டி ஃபிளிப் ஃப்ளாப். டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேவா, ஃபிளிப் ஃப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி ஃபிளிப் ஃப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகேங்களா, அதோட கெப்பாசிட்டி ஒரு பிட்டை மட்டும் தான் இதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். வாட் இஸ் ஃபிளிப் ஃப்ளாப் கேட்டால் நான் சொன்ன இந்த ஹைலைட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் இருக்கணும். ஓகேவா, ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேவா, இதுக்கு பிளாக் டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபிளிப் ஃப்ளாப். இதான் நமக்கு என்னது டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேவா, ஸோ இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப் என்னன்னு மட்டும் எழுதினா போதுங்களா சார்? புரியல. நெட்ல சர்ச் பண்ணி எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்னா என்ன டெஃபினேஷன் மட்டும் எழுதினா போதுங்களா சார்? நீ எக்ஸாம்ல அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோமா. அசைன்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன நான் எழுதி போறேன்னா அதை மட்டும் காப்பி பண்ணி எனக்கு சப்மிட் பண்ணு. தியரிலாம் வேண்டாம். சரி, ஓகே சார். பிளாக் டயக்ராமு, அந்த டேபிள், இந்த சர்க்யூட் டயக்ராமு, கே மேப்பு. ஓகேவா, ஓகே. அசைன்மெண்ட் நீ தியரி எழுதுனப்பா. எக்ஸாம்ல கொஸ்டின் வந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கோ, நீ நெட்ல கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, ரெஃபர் பண்ணி கொஞ்சம் தியரி எழுதிக்கோ. புக்கு நிறைய வாங்கியிருந்தீங்கன்னா புக்கில் என்ன பண்ணிக்கோ, புக்கை பார்த்து நீ என்ன பண்ணிக்கோ, தியரி நீ வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கோ. ஓகேவா, கான்செப்ட் மட்டும் இப்போ வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபிளிப் ஃப்ளாப்போட டயக்ராமா. ஓகேவா, இப்போ நீ கொடுக்கும் டிங்கிற ஒரு இன்புட் கொடுக்கும். ஓகேவா, இங்கே ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்கும், டி மட்டும் தான் கொடுக்க போகிறோம். கிளாக் பல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷேஷன் பண்ணுறதுக்கு. ஓகேவா, அதை ஆன் பண்ணுறதுக்கு. அவுட்புட் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா Q n+1 கிடைக்கும். ஓகேவா, அதே மாதிரி Q n+1 ஹோல் பார் கிடைக்கும். ஓகேமா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபிளிப் ஃப்ளாப்போட பிளாக் டயக்ராம். ஓகேவா, ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி அடுத்து போகலாமாம்மா. அடுத்து பாருங்க, இப்போ டேபிள் பார்க்கும். ஸோ டி ஃபிளிப் ஃப்ளாப் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்குறோம், ஒரு இன்புட் கொடுக்குறோம். அந்த இன்புட் நமக்கு என்னது டி. ஓகே, இன்புட் அந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்.
இப்போ போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்புட் இருந்தனால எஸ் ஆர்னு போட்டேன். இங்கே ஒரே ஒரு இன்புட் டி மட்டும் தான் இருக்குது. அப்போ அது மட்டும் தான் போடுறோம். அப்போ டி இன்புட்டுக்கு அடுத்து என்ன வரும்? ப்ரெசன்ட் ஸ்டேட் வருமா? ப்ரெசன்ட் ஸ்டேட். ஓகே, ப்ரெசன்ட் ஸ்டேட் என்னது? QN. QN. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட். நெக்ஸ்ட் ஸ்டேட் தான் நம்மளோட அவுட்புட். அப்படி கால் பண்ணிட்டே எழுதுறது அப்படியே கால் பண்ணிட்டே வாமா. நெக்ஸ்ட் ஸ்டேட். இது நெக்ஸ்ட் ஸ்டேட்னா QN+1. ஓகேவா? ஓகேவா? லாட்டை ட்ராப் பண்ணிட்டீங்களா? மூவ் பண்ணிட்டா? ஓகேப்பா, இப்போ ட்ராப் பண்ணலாமா? ஓகேம்மா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 கொடுக்குறேன். ஓகேவா? டிக்கு 0 இருக்குது. அதே மாதிரி மறுபடியும் நான் டிக்கு 0 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு 0 கொடுக்கும்போது 0 இருக்குது ப்ரெசன்ட் ஸ்டேட்டில். அடுத்த இது கொடுக்கும்போது 1 இருக்குது. ஓகே தம்பி? இதுக்குப்பா, இதுக்கு என்ன வரும்? இதுக்குப்பா, இதுக்கு தம்பி, இதுக்கு ஆன்சர் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கு ஆன்சர் என்ன வரலாம்? QN + அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 1 சார். 0. ஓகே, 0 தான். வெரி குட். எப்படி 0? சார் ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் என்ன இருக்கோ அதுதான் சார். ஓகே, சரி. என்ன பண்ணிட்டான்? ஓகேம்மா, இங்கே என்ன கான்செப்ட்னா, டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 0 தான் கிடைக்கும். ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் என்ன இருந்தாலும் உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்புட் கொடுக்கல. அதாவது 0 வந்துச்சுன்னா நீங்கள் இன்புட் கொடுக்கல. இப்போ இன்புட் கொடுக்காட்டி உங்களுடைய டி ஃபிளிப் ஃப்ளாப்பை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னா 0 தான் கிடைக்கும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது 0 தான் கிடைக்கும். அதாவது ரீசெட். டி ஃபிளிப் ஃப்ளாப் ரீசெட். இப்போ என்ன பண்ணுறீங்க? 1 கொடுக்குறீங்க. இதில் ஒரு இன்புட் மட்டும் தான் கொடுக்க முடியும். 1 0 கொடுக்க முடியும், இல்லாட்டி 1 கொடுக்க முடியும். இப்போ 1 கொடுக்குறீங்க. ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் நீங்கள் 1 கொடுக்கும்போது ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் 0 இருந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் 1 கொடுக்கும்போது ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் 1 தான் என்ன நடக்கும்? இங்கேப்பா, இங்கேம்மா, இங்கே. அதாவது இங்கே ரீசெட் பண்ணுறீங்கப்பா. ஓகேங்களா? அதாவது இங்கே 0 இந்த டி ஃபிளிப் பொறுத்த அளவுக்கு 0 கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆகும், 1 கொடுத்தீங்கன்னா செட் ஆகும். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். இப்போ 1 கொடுக்குறீங்க, அப்போ செட் ஆகுமா? அப்போ இங்கே என்ன இருந்தாலும் இது நமக்கு என்ன தான் கொடுக்கும்? 1 தான் அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபிளிப் ஃப்ளாப். ஈஸியாக தானே இருக்குது. இதான் டேபிள் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், அவ்வளோதான், டேபிள் முடிஞ்சு போச்சு. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது? செட்டு. ஓகேவா? இங்கே நீங்கள் ப்ரெசன்ட் ஸ்டேட்லாம் கம்பேர் பண்ண தேவையில்லை. டிக்கு என்ன கொடுக்குறீங்க? டிக்கு நீங்கள் 0 கொடுக்குறீங்களா? உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். டிக்கு 1 கொடுக்குறீங்களா? உங்கள் அவுட்புட் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா? டேபிள் எழுதிக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபிளிப் ஃப்ளாப், டிலே ஃபிளிப் ஃப்ளாப். டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோமா. டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு இன்புட் தான் கொடுக்குறேன், ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 சம்டைம்ஸ் நான் எனக்கு 1 கொடுக்குற மாதிரி எனக்கு தேவைப்படும். அதாவது இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப் என்னன்னா, எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் என்ன பண்ணிப்பாங்கன்னா, எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல 2 இன்புட் கொடுத்தேன், SR 2 இன்புட் கொடுத்தேன். இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த SR கொடுத்த அந்த இன்புட்டை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 இன்புட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் டைம்ல என்ன பண்ணிட்டாங்க? ஷார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 2 இன்புட் டைம்ல ஒரே இன்புட்டா என்ன பண்ணிட்டாங்க? ஷார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஒரு இன்புட் வந்து பார்த்தா நான் டைரக்டா கொடுப்பேன். ஆனா அடுத்த இன்புட் வந்து பாத்தீங்கன்னா நான் நேண்ட் கேட், அதாவது நாட் கேட் எடுத்து நான் கொடுப்பேன். இப்போ இங்க 0 கொடுக்கேன்னா அடுத்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 ஆகும். இங்கே 1 கொடுத்தேன், அடுத்த இன்புட் எனக்கு என்ன இருக்கு? 0 எடுத்துக்கோ. ஓகே, அது நான் டைரக்ட் ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப் பொறுத்த வரைக்கும் அந்த லேட்சிங்குள்ள 2 இன்புட்டா தான் போகும். நம்ம ஒரு இன்புட் கொடுத்தாலும் 2 இன்புட்டா போகும். ஒரு இன்புட் நம்ம டேரக்டா கொடுத்த இன்புட்டா எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இன்புட்டுக்கு ஆப்போசிட்டா எடுத்துக்கிறோம். ஓகேமா தம்பி? பிளாக் டைன் ட்ராப் பண்ணியாச்சா? இப்போ கேமா போலாமா?
ஓகே கேமே ஃபார் டி ஃபிளிப் ஃப்ளாப். கேமே ஃபார் டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேவா? இங்க வந்து பார்த்தா இங்க 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 என்னப்பா வருது? இங்க என்ன கேமப் வரும்? 2 வேரியபிள் கேமப்பா, 4 வேரியபிள் கேமப்பா, 8 வேரியபிள் கேமப்பா, என்ன என்ன கேமப்பா, என்ன கேமப்பா, என்ன என்ன டைப் ஆஃப் கேமப் இங்க நம்ம வரும்? 2 variables, sir. சொல்றேன். எப்படிமா சொல்றேன்? எப்படிப்பா சொல்றேன்? எனக்கு கான்செப்ட் Sir, input ஒண்ணு இருக்கு, present வெரி குட்மா. ஸோ போன்ற வந்து பார்த்தோன்னா எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல எஸ், ஆர், பிரசன்ட் ஸ்டேட் 3 இருந்தனால நமக்கு என்னது 2 power 3 8 கிடைச்சிச்சு. இங்க பார்த்தா 2 தான் இருக்குது. ஒரு இன்புட் தான் கொடுக்குறோம். அடுத்து பக்கத்துல என்னது பிரசன்ட் ஸ்டேட். அப்ப என்னது 2 power 2 நமக்கு என்னது 4 வரும். அப்ப நமக்கு ஓகேவா? அப்ப இது நமக்கு என்னது 2 வேரியபிள் கேமேப். ஓகேமா? என்ன 4 செல் தானே வரும்? ஏன்னா 2 power 2 4 தானே. அப்போ 4 செல் தானே வரும். 4 செல் வந்துருச்சா? ஓகே. இந்த பக்கம் நான் என்ன எடுத்துக்கிறேன்? டி எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப இங்க என்ன வரும்? டி பார். இங்க என்ன வரும்? டி. இந்த பக்கம் என்ன வரும்? கியூ என் பார். இங்க என்ன வரும்? கியூஎன். பிரசன்ட் ஸ்டேட் தானே எடுக்கிறோம். பிரசன்ட் ஸ்டேட். ஓகேவா? இங்க என்னப்பா? இங்க இது இது யாராச்சும் இதை யாராச்சும் ஃபில் பண்ண முடியுமா? இதை யாராச்சும் ஃபில் பண்ண முடியுமா? இது குறைச்சிக்கிறேன். இதை யாராச்சும் ஃபில் பண்ண முடியுமா? யாராச்சும் ஃபில் பண்ண முடியுமா? இப்போ டி பார் ஓகேவா? இதான் நமக்கு என்னது டி பார். டி பாருக்கு அப்போ நமக்கு என்ன அவுட்புட் வருது? 0 0ன்னு வருதா? கரெக்டா? 0 0 தானே வருது. அப்ப 0 0 போட்டுக்கிறேன். இங்க 0, இங்க 0. ஓகேவா? அடுத்து என்னது 1 டி. டின்னு இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 1 1 கிடைக்குதா? 1 1 கிடைக்குது. ஓகேவா? அப்ப இது இப்படிதானே பேர் பண்ண முடியும். கரெக்டாமா? இப்படிதானே பேர் பண்ண முடியும். ஓகே. அப்ப நமக்கு அவுட்புட் என்னது? அவுட்புட் என்னமா? அவுட்புட் ஒய் என்ன கிடைக்கும்? டி. டி மட்டும் தானே நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். அதான் இந்த கியூ n + 1 நமக்கு என்னது? டி. கரெக்டா? ஓகேவா? கேம கரெக்டா? ஓகேவா? இவ்வளவுதான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கேமே ஃபார் டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேமா? எழுதிக்கோங்க. காய் பண்ணிக்கோங்கம்மா. காய் பண்ணிக்கோ. காய் பண்ணிக்கோ. காய் பண்ணிக்கோங்க. காய் பண்ணிக்கோங்க. காய் பண்ணியாச்சா? சர்க்யூட் டயக்ராம் டிரா பண்ணலாமா? ஓகே. காய் பண்ணாம இருக்கியா? சர்க்யூட் டயக்ராம் டிரா பண்ணலாமா? இப்ப பாருங்க, இதுக்கு நான் என்ன பண்றேன்? NAND கேட் யூஸ் பண்ணி டிரா பண்றேன். ஓகேவா? ஸோ NAND கேட் அதே சர்க்யூட் தான் தம்பி. அதே சர்க்யூட் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா NAND கேட் இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா கிளாக் பல்ஸ் CLK கிளாக் பல்ஸ். இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்புட் தானே வரும், அந்த டி. அடுத்த இன்புட், அதாவது இது இங்க எஸ், இங்கே ஆர் ஒரு எஸ்ஆப்ளி பொறுத்திருக்கு. இங்க என்ன பண்றேன்? அந்த ஆரை நம்ம ரீசெட் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? நாட் கேட் எடுக்கிறேன். அடுத்த இன்புட்டுக்கு நான் எப்படி எடுத்து கொடுக்குறேன்னா நாட் கேட் எடுத்து கொடுக்குறேன். ஓகேவா? கரெக்டு தானே? இதான் நாட் கேட்டு. நாட் கேட். ஓகேவா? ஒரு இன்புட் போகும், அடுத்த இன்புட் வந்து பாத்தீங்கன்னா நாட் கேட் எடுத்து போகும். நீங்க கொடுத்த இன்புட் நாட் கேட் எடுத்து போகும். ஓகேவா? ஓகேமா? ஸோ இதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்புட்டாக போகும். இது அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்புட்டாக போகும். அதே டயக்ராம் தான். ஓகேவா? ஸோ இந்த ப்ரெசன்ட் ஸ்டேட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு இது கொடுக்குறீங்க. அதே மாதிரி இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும். ஸோ Q
n plus 1 இது வந்து பார்த்தீங்கன்னா q n plus 1 பார். ஓகேவா? இதான் டயக்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்ச். லேட்சின்னு என்ன கடைசியாக சொல்கிறேன். லேட்சிங் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெமரி எலிமெண்ட் மாதிரி தான். ஆனால் மெமரி பண்ணாது. சிமிலர் டு மெமரி மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும் லேட்சிங். இது கடைசியாக பார்க்கலாம். இது லேட்சிங். இதெல்லாம் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபிளிப் ஃப்ளாப். ஓகேவா? டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோ. டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோமா. ட்ரா பண்ணியாச்சா? ஓகேப்பா. ஸோ ட்ரா பண்ணிட்டியாமா? ஸோ அப்படியே லைனில் ஸ்டே பண்ணுமா. லைனில் அப்படியே ஸ்டே பண்ணுங்க. ஓகேவா? யாரும் லீவ் ஆயிடாதம்மா. லைனில் அப்படியே ஸ்டே பண்ணு.